ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் சமையல் எலுமிச்சம்பழ ரசம். அதில் ஆரஞ்சு பழத்தையும் போட்டிருக்கேன், கமலா ஆரஞ்சு பழத்தையும் போட்டு எலுமிச்சம்பழ ரசம். இது எப்படி பண்ணுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுண்டு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கீரி போட்டுட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் இஞ்சியும் தட்டி போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு, அப்புறம் துவரம்பருப்பை வேக வச்சுட்டு இந்த கொதிக்க வச்ச இதில் கலந்துட்டு, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு, அப்புறம் இறக்கிட்டு கடுகு தாளிச்சிட்டு லெமன் பிழிஞ்சிட்டு ஆரஞ்சு பழ ஜூஸையும் பிழிஞ்சால் இந்த ரசம் ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வாழைக்காய், என்னதுன்னு தெரியல, இது வாழைக்காய் பொடி மாஸ். இது எப்படி பண்ணுன்னா, வாழைக்காயை கொஞ்சம் கரெக்டாக வேகணும், ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. வெந்துட்டு கேரட் துருவலில் துருவிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிட்டு, இந்த துருவின வாழைக்காயும் போட்டுட்டு, தேங்காய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்னா நல்லாயிருக்கும். இது வாழைக்காய் புளிக்கூட்டு. இந்த புளிக்கூட்டு எப்படி பண்ணால், வாழைக்காயை கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டுட்டு, அப்புறம் சாம்பார் பொடியும் போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, அப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு, வெந்ததுக்கப்புறம் கடுகு தாளிச்சிட்டு தேங்காயும் வறுத்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் அத்து சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.